ஓகே, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ASP.NET WebAPI 2 Security with Token Based Authentication. இந்த வீடியோ வந்து பார்ட் 3 வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லியிருப்போம். செகண்ட் வீடியோவில் பேசிக் ஆத்தென்டிகேஷனோட ஒரு டெமோ பற்றி கொடுத்துருப்போம். இந்த தேர்ட் வீடியோவில் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷனில் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வாட் இஸ் ஓவின், வாட் இஸ் OAuth அண்ட் ஒரு சின்ன டெமோவோட போயிருப்போம். ஸோ இப்போ வந்து டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் டைரெக்டாக நம்ம போகலாம். இப்போ இந்த டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷனில் எப்படி இது ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வர்னு ஒரு லேயர் இருக்குது. இந்த காம்பனண்ட் ஆர் இந்த லேயருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட க்ரெடென்ஷியலை அனுப்புவோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் அந்த க்ரெடென்ஷியல்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டோக்கனை திருப்பி கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த டோக்கனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சர்வீஸ் கால் பண்ணும்போது அனுப்புவோம். அந்த டோக்கன் வந்து வேலிட் டோக்கனாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்பான்ஸை திருப்பி சென்ட் பண்ணுவோம். அந்த டோக்கன் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே அன்ஆத்தரைஸ்ட் எரரை அனுப்பிச்சிடுவோம். இங்கே இந்த டோக்கன் வந்து எவ்வளோ நேரம் வேலிடாக இருக்கணும், 1 ஹவரா, 20 மினிட்ஸா, 1 டேவா, 2 டேவா அப்படின்றதெல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், அந்த டோக்கன் கிரியேட் பண்ணும்போதே நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம். அதை வச்சு தான் அந்த டோக்கனோட லைஃப் டைம் எல்லாம் டிஃபைன் ஆகும். இதை நான் வந்து 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி டோக்கன் கிரியேட் பண்ணுறது, அந்த டோக்கனை வச்சு எப்படி நம்ம சர்வீஸை கனெக்ட் பண்ணுறது, 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம அந்த பார்ட்டை போவோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஓவின் OAuth இதுக்கும் என்ன சம்மந்தம், அது ரெண்டும் இந்த 2 ஆப்ரேஷனில் எங்கே வருது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்தென்டிகேஷன் சர்வர்ன்றது சேம் அப்ளிகேஷன்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா தனியாக ஒரு சர்வர்லேயும் ரன் ஆகலாம். இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர்ன்றது அங்கேருந்து வர டோக்கனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு தனி அப்ளிகேஷனாக இருக்கலாம். நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் வந்து வேறு மிஷினில் இருக்குது, வேலிட் க்ரெடென்ஷியலை அங்கே செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர டோக்கனை மட்டும் வச்சு நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம். இதோட நேம் வந்து OAuth. OAuthன்றது என்னன்னா டெஃபினேஷன்னா, ஸோ ஓவினுக்கு போல் ஃபஸ்ட்டு OAuth பற்றி நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் OAuthன்னு நம்ம OAuth is a standard authorization mechanism that defines how service can share credentials between unrelated or related servers without sharing original credentials. நான் சர்வர் 1 வச்சுருக்கேன், சர்வர் 2 வச்சுருக்கேன். இது சர்வர் 1ல் வந்து என்னோட ஆத் சர்வர் ஓடுது, சர்வர் 2ல் என்னோட வெப் சர்வீஸ் ஓடுது. என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் ஆத் சர்வர் 1ல் இருக்கும், என்னோட அப்ளிகேஷன் சர்வர் 2ல் இருக்குது. என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் என்னோட க்ரெடென்ஷியலை நான் இங்கே சேவ் பண்ணல. என் க்ரெடென்ஷியல்ஸை நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே க்ரெடென்ஷியலை கொடுத்துட்டு வர டோக்கனை வச்சு நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். இந்த மெக்கானிசம், இந்த ப்ரோட்டோக்காலை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், OAuthன்னு சொல்லுவோம். ஸோ இந்த OAuth எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்துப்போம். OAuth ஒரு டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு க்ரெடென்ஷியலை வேலிடேட் பண்ணி ஷேர் பண்ணுறோம், ஆனால் வித்தவுட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ். வேலிட் யூசர் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் ஸ்டேட்டஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸ் டு சர்வீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 2 அப்ளிகேஷனுக்குள்ள க்ரெடென்ஷியலை ஷேர் பண்ணலாம் பார்த்துட்டோம். OAuthனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. அந்த ரூல்ஸ் என்ன பண்ணோம்னா எந்த வெப் சர்வரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது ரொம்ப இப்போ இந்த டேர்ம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டேர்மாக இருக்கும். என்னென்னா எந்த வெப் சர்வரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஏன் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதனால் என்ன அட்வான்டேஜ், ஏன் இந்த டோக்கன் பேஸில் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்
அப்படின்றத ஒரு டெமோவில் வந்து அந்த டெமோ பார்க்க உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஓவின் இஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன் that defines the standard between web server and the application communications. Between the web server and application communication. என்னன்னா ஒரு வெப் சர்வர்னா எங்கள் ஐஏஎஸ் தான் சொல்கிறேன். ஐஏஎஸும் அப்ளிகேஷனும் எப்படி கம்யூனிகேட் பண்ணோன்ற டிஃபைன் ஸ்பெசிஃபிகேஷனை தான் வந்து ஓவின் கொடுக்குது. இது ஒரு டெக்னாலஜி கிடையாது. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட நேம் வந்து கேட்டானா. ஸோ ஓவின்னாலும் ஒன்று தான், மைக்ரோசாஃப்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கேட்டானானாலும் ஒன்று தான். இது ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஐஐஎஸோட டிபெண்டன்சியை ஃபுல்லாகவே எடுத்துடலாம். அதான் சொல்லியிருக்கேன், திஸ் வில் டீகப்புள் த டிபெண்டன்சி வித் ஐஐஎஸ். ஓகே, இதெல்லாம் டெமோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி இதை நம்ம டீகப்பிள் பண்ணுறோம், எப்படி ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோன்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது ஐஏஎஸோட டிபெண்டன்சியே இல்லாத போது கரண்ட்டாக இருக்க ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்லேருந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து WebAPI எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போவோம், பைப்லைன் டிஃபைன் பண்ணிவிட்டு. பட் இந்த இடத்துல வந்து நம்ம தான் நம்ம பைப்லைனை டிஃபைன் பண்ண போகிறோம். என் ரிக்வஸ்ட் வந்து நார்மலாக ஐஏஎஸ் வழியாக WebAPI பைப்லைன் வரும்போது ஒரு 10 காம்பனண்ட் இருக்கும். என்னென்னா HTTP மெசேஜ் ஹேண்ட்லர் இருக்கும். மெசேஜ் ஹேண்ட்லருக்கு அப்புறமா ஃபில்டருக்கு போய் ஃபில்டர்லேருந்து எல்லா ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரிலாம் போகாது, நாம தான் டிஃபைன் பண்ணோம். எனக்கு இதுக்கப்புறமா இங்கே வா, இங்கேருந்து இங்கே போ, இங்கேருந்து இங்கே போன்றது என்ன பண்ணலாம், நாம் டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படின்றத நம்ம இப்போ ஒரு டெமோவில் பார்ப்போம். ஓவியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பைப்லைன் நாம் டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த பைப்லைனை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா அதுக்குன்னு இந்த ஓவின் ஆர் கேட்டனா ஆர்கிடெக்சரில் ஒரு ஃபைல் இருக்குது, அது startup.cs. இந்த startup.csல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்னென்ன காம்பனண்ட் வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் வந்து ஓவின் பைப்லைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டெமோ பண்ணுறேன். அந்த டெமோவில் டோக்கன் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷனை ஃபுல்லாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த டெமோவில் வந்து எப்படி ஐஐஎஸோட டிபெண்டன்சியை எடுத்து விட்டுட்டு ஐஏஎஸோட டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவின் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஒரு WebAPI எப்படி கால் பண்ணலான்றதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, அந்த ஓவின் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் அப்ளிகேஷனை பார்ப்போம். கரண்ட் அப்ளிகேஷனை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து ஐஏஎஸோட டிபெண்டன்சியில் இருக்குது. இது ஐஏஎஸ் இல்லாமல் மற்ற சர்வரில் ரன் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா இந்த system.webன்ற இந்த DLL வந்து ஐஏஎஸ் ஆன் டாப் ஆஃப் ஐஏஎஸ் தான் அது ஒர்க் ஆகும். இந்த DLL இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஐஏஎஸோட டிபெண்டன்சி இல்லைன்னு சொல்லலாம். நான் இப்போ இதை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகுது இந்த அப்ளிகேஷன். ஏன்னா இந்த கரண்ட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து system.web டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகிறதுனால தான் இது ஃபுல்லாகவே ஐஐஎஸை டிபெண்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் ஆட் பண்ணி system.web. ஸோ இது டிபெண்டன்சி இருக்கிறதுனால ஐஏஎஸ் இல்லாமல் என்னோட கரண்ட் அந்த பேசிக் ஆத்தன்டிகேஷனை நான் ரன் பண்ண முடியலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் ஓவின் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஐஏஎஸோட டிபெண்டன்சி இல்லாமல் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறேன், நியூ ப்ராஜெக்ட். ஆத் டெமோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போடுறேன். இதில் வந்து OAuth டெமோ டோக்கன் பேஸ் ஆத்தன்டிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஓவினை வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன் எம்டி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். எந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணல, பிளாங்காக செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த எம்டி ப்ராஜெக்ட். ஸோ இதில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வெறும் பிளாங்காக எந்த ஃபோல்டருமே இல்லை. ஜஸ்ட்டு நான் இதை என்னோடய ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்டை இப்போ மாற்றிட்டு ரெஃபரன்ஸில் போய் system.web டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்னோட ஐஏஎஸோட மெயின் டிபெண்டன்சியை நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஓவினோட பைப்லைன் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்டில் 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, NuGet பேக்கேஜ். அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னென்ன பேக்கேஜ்னா ஒன்று வந்து ovin.host.system.webன்னு ஒன்று இருக்கும், மைக்ரோசாஃப்ட்
ovin.system.web இதை ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோசாஃப்ட் டாட் ASP.NET WebAPI.ovin ஒன்று இருக்கும், இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ASP.NET WebAPI.ovin இதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தேவையான ஃப்ரேம்வொர்க்கெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் வந்து ஐஏஎஸோட டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னோட பைப்லைனை டிஃபைன் பண்ண போகிறேன். அதுக்காக எனக்கு இந்த startup.cs கிளாஸ் ஃபைல் தேவை. add new item in startup. ஓகே, வந்துடுச்சு. என்னோட startup.cs ஃபைல் add. ஓகே, ஸோ என்னோட இந்த ஸ்டார்ட்அப் ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஸ்டார்ட்அப் ஃபைலுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டார்ட்அப்பில் வந்து கான்ஃபிகரேஷன் மெத்தட் இதான் வந்து இனிஷியல் பாயிண்ட்டு. மைக்ரோசாஃப்டோட கேத்தனா ஃப்ரேம்வொர்க் பிரகாரம் இந்த கான்ஃபிகரேஷன் மெத்தடில் தான் நம்மோட பைப்லைனை டிஃபைன் பண்ணோம். இதுக்கு வந்து இந்த ஆப் பில்டர்ன்ற பேராமீட்டர் வருது. ஸோ நான் அந்த ஆப் பில்டரில் ஏபிபி டாட் யூஸ் வெப் ஏபிஐன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் வெப் ஏபிஐ வெப் ஏபிஐ. ஓகே, இந்த வெப் ஏபிஐக்கு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் நான் ஒரு கான்ஃபிக் ஒன்று பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது, கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனை ஏன் பாஸ் பண்ணும், இது இல்லாமல் பண்ணால் என்னெல்லாம் ஆகுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கான்ஃபிக்னு ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த கான்ஃபிக் ஆப்ஜெக்டே இல்லை என்கிட்ட, அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். HTTP கான்ஃபிகரேஷன், HTTP கான்ஃபிகரேஷன் config equal to new HTTP configuration. ஓகே, இந்த கான்ஃபிக் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இதில் தான் நான் ரூட் எல்லாம் டிஃபைன் பண்ணுவேன். நீங்கள் ரூட் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி வெப் ஏபிஐயில். ரூட்னா கால் பண்ணால் அது எங்கே போகணும்ன்ட்டு. எக்ஸாம்பிள் கான்ஃபிக் டாட் ரூட்ஸ் டாட் மேப் HTTP ரூட்டை மேப் பண்ணுறேன். as usual ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் தான் கொடுக்கணும், டிஃபால்ட். அந்த என்னோட ரூட்டோட நேம் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், என்னென்னாலும் கொடுக்கலாம், டிஃபால்ட்டு. அது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏபிஐ ஸ்லாஷ் போட்டு நம்மோட கண்ட்ரோலர் நேம் கொடுப்போம். நாமளா நம்மோட கண்ட்ரோலர் டன். ஸோ உங்களுக்கு வந்து பழைய யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் கொடுத்துருப்பீங்க, நேம் கொடுத்து கோலன் கொடுப்பீங்க. அப்போ வந்து ரூட் டெம்ப்ளேட்னு போட்டிருப்பீங்க, ரூட் டெம்ப்ளேட்னு போட்டு ஒரு கோலன் கொடுத்துருப்பீங்க. இதை இப்படி போடுவீங்க. ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதேமாதிரி ஐடி பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் மேப் ரூட்டில் எப்படி பண்ணுவீங்களோ அதேமாதிரி பண்ணிவிடுங்க. இல்லைனாலும் நீங்கள் உரையில் நிலை கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ என்னோட பைப்லைன் டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டேன் ஓவின் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், கண்ட்ரோலர் எழுதுகிறேன். ஓகே, ஸோ என்னோட கண்ட்ரோலர் ஆஸ் யூஷுவல் ஒன்றுமே நான் பண்ணல, ஜஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அரேவை ஐஎன் ஸ்ட்ரிங் கலெக்ஷனை ஐஎனுமரபிள் ஸ்ட்ரிங் கெட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ். ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் new string of
as usual ஒரு மல்டிபிள் நேமு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கோடு எழுதியாச்சு இப்போதைக்கு இதில். ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து சிஸ்டம் டாட் வெப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஐஏஎஸ் இருக்க மிஷினில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த ப்ராஜெக்டில் சிஸ்டம் டாட் வெப்பை நான் அந்த ரெஃபரன்ஸை டெலீட் பண்ணதுனால ஐஏஎஸ் இல்லாத மிஷின்லேயும் ஒர்க் ஆகும். எந்தெந்த வெப் சர்வர்லாம் ஓவின் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கோ அந்த மிஷின்லாம் நான் இந்த அப்ளிகேஷனை போடலாம். பட் இந்த அப்ளிகேஷனை அந்த மாதிரி நான் போட முடியாது. அதான் டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓவின் எனேபிள் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஐஏஎஸோட டிபெண்டன்சி இல்லாமல் என்னால் என் ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியுது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஏபிஐ கஸ்டமரை கால் பண்ணுறேன். எனக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னோட ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஓவின் ஃப்ரேம் ஒர்க் எனேபிள் பண்ணி என் அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஐஎஸ் தான் வேணுன்ற டிபெண்டன்சி இல்லாமல் ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டயக்ராமுக்கு போவோம். இந்த பைப்லைனில் ஓவின் பைப்லைனில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸ்டாண்டர்ட் சிஎஸ் ப்ராப்பராக ஃபயர் ஆகிட்டுருக்கு, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஓஆத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, தனியாக ஒரு சர்வர் அது வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணும். அந்த டோக்கனை என்னோட WebAPIக்கு நான் பாஸ் பண்ணேன்னா அது எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து எப்படி அதை பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு காம்பனண்ட்டை கால் பண்ணி அதுக்கிட்டேருந்து டோக்கன் எடுத்து என்னோட WebAPI காம்பனண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். அந்த டோக்கன் வேலிட் டோக்கனாக இருந்தால் மட்டும்தான் WebAPI காம்பனண்ட் அதுக்கு சர்வ் பண்ணும். ஸோ இந்த நான் டோக்கன் வாங்குறது வந்து இன்டர்னல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். என்னோட கிரெடென்ஷியல் என்னோட ஆத்தென்டிகேஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிட்டின்னு நான் சொல்கிறேன். என்னோட ஐடென்டிட்டின்றது என்னோட அடையாளம். ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ண உடனே எனக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அந்த ஐடென்டிட்டியை நான் பாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவினில் அதுக்குன்னு தனியாகவே வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது, NuGet பேக்கேஜ் இருக்குது. அதை நாம் இப்போது இன்க்ளூட் பண்ணிவிட்டு பண்ணணும். அது 2 பேக்கேஜை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓ, ஆடலாம், சாரி. அது நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் டாட் ASP.NET identity.ovin install. Next one microsoft.ovin.security.oauth னு ஒன்று இருக்கும். microsoft.ovin.security.oauth. தேவையான பேக்கேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் இஸ் ரெடி. நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த டோக்கனை வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது என்னோட WebAPI பார்ட் இங்கே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டோக்கன் ஜென்ரேட் பண்ணுற பார்ட்டை இங்கே நான் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, டோக்கன் ஆத்தென்டிகேட் பண்ணுற ஒரு கஸ்டம் காம்பனண்ட்டை நான் எழுதணும். இங்கே எழுதலாம், புது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எழுதலாமா இல்லைனா ஓகே, ஒரு டோக்கன் ஆர்கனைஸாகவே பண்ணலாம். APP கோடு, அந்த கோடிங் ஸ்டாண்டர்டா. OAuth provider. Add new class OAuth provider.
ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு 2 மெத்தடை மட்டும் ஓவர் ரைட் பண்ணால் போதும். நான் இந்த எக்ஸாம்பிளில் ஒரு பேசிக்கான டைப் எடுத்து 2 மெத்தடை மட்டும் ஓவர் ரைட் பண்ணி பண்ணுறேன். பட் நான் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. OAuth authorization ஒரு கிளாஸ் இருக்குது. OAuth authorization service provider ன்ற கிளாஸ்ல தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ யூசிங் microsoft.ovin.security. ஓகே. இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன், 2 மெத்தடை மட்டும் ஓவர் ரைட் பண்றேன். மற்ற மெத்தட்லாம் பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். நான் என்னென்ன மெத்தடை ஓவர் ரைட் பண்றேன்னா, வேலிடேட் கிளைண்ட் ஆத்தென்டிகேஷன் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும். வேலிடேட் கிளைண்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தடு. இன்னொன்று வந்து கிராண்ட் ரிசோர்ஸ் ஓனர் கிரெடென்ஷியல்ஸ். இதை காப்பி பண்றேன். கண்ட்ரோல் வாத் ப்ரொவைடரில் ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் தான் எழுதுறேன். override ஸோ இது வந்து கிராண்ட் ரிசோர்ஸ் ஓனர் கிரெடென்ஷியல்ஸ். இன்னொன்று வந்து go to definition current resource validate client authentication candidate client authenticate the method. இதையும் ஒரு காப்பி பண்ணி போட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஏன் இந்த 2 மெத்தடை மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஓவர் ரைட் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மீதி அதில் அவ்வளோ மெத்தடு இருக்கு. அவ்வளோ மெத்தடை விட்டு எதுக்கு பர்டிகுலராக இந்த மெத்தடை மட்டும் எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. இது வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக பிளாங்காகவே நம்ம இது வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடை கண்டிப்பாக எழுதுவோம். நாம் எல்லாத்துக்கும் காமனாகவே இந்த மெத்தடை எழுதுவோம். என்னென்னா வெறும் கான்டெக்ஸ்ட் டாட் வேலிடேட்டட்னு ஒன்று மெத்தடை கால் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து வேலிடேட் ஆகிடுச்சின்னு போட்டுடுவோம். நாம் வந்து வேலிடேட்டட்னு அமுச்சு விட்ருவோம் பிளாங்காக. இது வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக நான் இதை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னாச்சு? ஓகே ஓகே பர்ஃபெக்ட். அதனால ஆத்தென்டிகேஷன் வந்து நான் பிளாங்காக வேலிடேட் பண்ணிட்டேன். நீங்கள் இதை வேலிடேட் பண்ணியும் பண்ணலாம் ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனில். ஆனால் இந்த மெத்தடு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். ஒவ்வொரு சினாரியோ பேஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இந்த சினாரியோ என்ன சினாரியோக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் இதோட டெஃபினிஷனில் போகிறேன். கிராண்ட் ரிசோர்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. நான் வந்து கிராண்ட் டைப்புன்னு ஒன்று பாஸ் பண்ண போகிறேன். அது எங்கேருந்து பாஸ் பண்ணுறேன், எப்படி பாஸ் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். கிராண்ட் டைப்புன்றதை வந்து நான் பாஸ்வேர்டுன்னு பாஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், கிராண்ட் ரிசோர்ஸ் ஓனர் கிரெடென்ஷியல்ஸ் மாதிரி வேறு மெத்தடு கிராண்ட் கஸ்டம் எக்ஸ்டென்ஷன் இல்லைனா கிராண்ட் கிளைண்ட் கிரெடென்ஷியல் ஏதோ ஒன்று எடுக்கிறேன். இந்த மெத்தட் எடுத்தேன்னா இங்கே சொல்லுவாங்க பாருங்க, கிராண்ட் டைப் ஆஃப் கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ நான் கிராண்ட் டைப் எங்கே யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். பட் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு டைப் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதோட டெஃபினிஷன் நீங்கள் பார்க்கணுன்னா மொத்தமாக அந்த ஸ்பெசிஃபிகேஷனே இந்த லிங்க்ல இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆக்சஸ் த ரிக்வெஸ்ட் வந்து கிராண்ட் டைப் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, இந்த சின்டாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் மற்ற டைப்புக்கு அமிச்சாலும் என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து மொத்தமாக ஸ்பெசிஃபிகேஷன் ஓஆத்தோட 2.0வோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான் உங்களுக்கு. ஓகே, நான் அந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு பார்த்ததுனால நீங்கள் அது பார்த்தோம். இன்னொன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸ்னால் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கணும்னா அகைன் கண்ட்ரோலை பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேரெக்டாக வந்து கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸ்
ஆக்சஸ் டோக்கன் ரிக்வெஸ்ட் வந்து இது ஸோ ஒவ்வொரு இந்த OAuthோட ஃப்ரேம் ஒர்க்கோட மொத்த ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக எடுத்தும் படிக்கலாம். இதை தான் வந்து மைக்ரோசாஃப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுற கிராண்ட் டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்கிறதுனால நான் என்னோட இந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கிளாஸை ஃபுல்லாக படிச்சிங்கனாலே என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணால் என்னென்ன மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த சினாரியோக்கு நான் இதை மட்டும்தான் ஓவர்ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ரொம்ப இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். சிம்பிளாக தான் இருக்குது. ஒன்று வந்து ஆத்தென்டிகேஷன் வந்தாலே ட்ரூன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும், அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணும். ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிடணும். அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் என்னென்ன சர்வீஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறேன். நான் வேர் ஒரு ஐடென்டிட்டி கஸ்டம் யூசர் ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். where user identity equal to new claims identity, new claims identity. ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த ஐடென்டிட்டியில் என்ன பண்ணோன்னா, இப்போ இது வந்து ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த ஐடென்டிட்டியில் நான் வந்து என்னோட நேமெல்லாம் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எந்த டைப்பான ஐடென்டிட்டின்னு நான் சொல்லிடணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ வந்து பியரர்னு ஒரு ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அது என்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் என்ன ஆத்தென்டிகேஷன் டைப் வருதோ அந்த ஆத்தென்டிகேஷன் டைப்புக்கே என்னோட ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்க நான் சொல்கிறேன். இது வந்து கான்ஃபிகரபிளாக இருக்கும். ஆத்தென்டிகேஷன் டைப்பை வந்து நான் ஒரு இடத்துல இப்போ சொல்லுவேன். அங்கே ஆப்ஷன் 1ம் சொல்லுவேன், ஆப்ஷன் 2ம் சொல்லுவேன், ஆப்ஷன் 3யும் சொல்லுவேன். ஸோ இங்கே நான் ஆட் கோட் பண்ணாமல் நான் கரண்ட்டாக இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆத்தென்டிகேஷன் டைப் வருதோ அந்த ஆத்தென்டிகேஷன் டைப்பை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இந்த யூசர் ஐடென்டிட்டியில் நான் என்னோட ஐடென்டிட்டியை கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். டாட் add claim new claim claim type dot claim types dot type dot name. நேம் வந்து ஆக்சுவலாக இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கான்டெக்ட்லேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் எடுத்துட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை டேட்டா பேஸோட செக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ரீட் credentials from context and validate with some places எங்க validate with user credentials, user database or somewhere validate பண்ணிட்டு ஆத்தரேன். பட் நான் இந்த டெமோன்றதுனால சிம்பிள் டெமோவில் நான் இங்கே வந்து சும்மா யூசர் நேம் பிரகாஷன் ஆட் கோட் பண்ணிட்டேன். சேம் வே என்னோட நேமு ப்ளஸ் ரோல் வந்து டாட் ரோல் வந்து அட்மின்னு நான் இங்கே சொல்லிட்டேன். ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ஐடென்டிட்டியை அசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட் டாட் வேலிடேட்டட் இந்த யூசர் ஐடென்டிட்டியை நான் பாஸ் பண்ணிடுறேன். யூசர் ஐடென்டிட்டி, தட்ஸ் இட். அப்புறமா ரிட்டர்ன். இது வந்து ப்ராப்பராக நான் செக்லாம் பண்ணல. அந்த ரிக்வஸ்ட்டில் ப்ராப்பராக வருதா, ப்ராப்பராக வேல்யூ இருக்கா இல்லையெல்லாம் செக் பண்ணல. ஜஸ்ட்டு வேல்யூ வரும்ன்ற அசம்ஷனில் அசைன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகே,
ஸோ என்னோட ப்ரொவைடர் காம்பனண்ட் ரெடி. என்னோட ப்ரொவைடர் காம்பனண்ட் ரெடி. இப்போ ஸ்டார்ட் அப் கிளாஸில் போகிறேன். ஸ்டார்ட் அப் கிளாஸில் சொல்கிறேன், நார்மலாக ரூட் ஆகி வந்தால் இந்த ரூட்டை யூஸ் பண்ணு, இல்லைன்னா டைரெக்டாக டோக்கன் ரிக்வெஸ்ட் வந்தால் இந்த ரூட்டுக்கு போகாத. ஏன்னா இந்த ரூட்டுக்கு போச்சுன்னா ஆத்தென்டிகேட் ஆகி தான் போகணும். ஆத்தென்டிகேட்டட் யூசர்லாம் வந்தால் இதுக்குள்ளே போக முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேலே ஆன் டாப்பில் நான் டிஃபைன் பண்ணுறேன் என்ன ஆத்தரைசேஷனை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ஸோ அது அகைன் ஆப் டாட் யூஸ் OAuth ஆத்தரைசேஷன் சர்வர், அதை நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் ஆப்ஷனை பாஸ் பண்ண சொல்லுது. ஓகே, ஆப்ஷனை பாஸ் பண்ணிட்டேன் நான். இந்த ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நாம் ஒரு ஆப்ஷனை பேராமீட்டரை பாஸ் பண்ணோன்னு பார்த்தோம். OAuth ஆத்தரைசேஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. OAuth ஆத்தரைசேஷன் ஆப்ஷன், இதை தான் நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். OAuth ஆத்தரைசேஷன் சர்வர் ஆப்ஷன்ஸ். ஓகே, பேராமீட்டர் வந்து சர்வர் ஆப்ஷன்ஸ். ஓகே, இதான் பேராமீட்டரை பாஸ் பண்ணோம். ஷோ பொட்டன்ஷியல். இதையும் நான் என்ன பண்ணுறேன், நியூ OAuth சர்வர் ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஆப்ஷன்ஸில் எப்படி நம்ம இங்கே ஒரு இந்த கான்ஃபிக் கிரியேட் பண்ணி WebAPIக்கு இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம பேராமீட்டர் அமைச்சோமோ, அதே மாதிரி ஆத்தரைசேஷன் சர்வருக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி இந்த பேராமீட்டரை நம்ம அனுப்ப போகிறோம். சேம் ஆஸ் இட் இஸ் இங்கே எப்படி ஒன்று கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இது வந்து WebAPIக்கு வேண்டிய கான்ஃபிகரேஷன் தனியாக கிரியேட் பண்ணி அமிச்சோம். இங்கே வந்து ஆத்தரைசேஷன் சர்வருக்கு வேண்டிய கான்ஃபிகரேஷனை அனுப்ப போகிறோம். ஒன்றுமே இல்லை, எல்லாருமே ஸ்டாண்டர்டாக பண்ணுற மாதிரி தான். ஆப்ஷன் டாட் அலோ HTTPSலாம் இல்லை, இது வந்து ட்ரூ பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டாட் உனக்கு என்னென்ன பேராமீட்டர் இருக்கு, ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் டைம் ஸ்பென். ஓகே, இதை நம்ம ஒரு டைம் ஸ்பென் வச்சுப்போமா. டைம் ஸ்பென் டாட் ஃப்ரம் மினிட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 60 மினிட்ஸ் வந்து இந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணுற டோக்கன் வேலிடாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்ஷன் டாட் டோக்கன் என் பாத். டோக்கன் என் பாத் என்ன இருக்குன்னா, நியூ பாத் ஸ்ட்ரிங் ஆஃப் நம்ம என்ன போகிறோன்ட்டு கெட் டோக்கன். இங்கேருந்து எனக்கு டோக்கன் வேணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, இதுதான் ஆப்ஷன் டாட் ப்ரொவைடர். இது வந்து மேண்டேட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ரொவைடர் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண கஸ்டம் கிளாஸ் OAuth ப்ரொவைடர். ஸோ OAuth ப்ரொவைடர், OAuth ப்ரொவைடர். ஓகே, நியூ OAuth ப்ரொவைடர். இதான் நம்ம கிரியேட் பண்ண கிளாஸை தான் அந்த சர்வரை யூஸ் பண்ணிக்க சொல்கிறோம். அந்த சர்வர் வந்து அதுவாக தானாக ஜென்ரேட் பண்ணாது, நம்ம சொல்கிற ரூல்ஸ் ஏற்ற மாதிரி தான் அது ஜென்ரேட் பண்ணும். அந்த டோக்கன் வந்து இந்த எண்ட் பாயிண்டில் ஜென்ரேட் ஆகும். டோக்கன் வந்து 60 மினிட்ஸ் வேலிடாக இருக்கும். HTTPயும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஓகே, OAuth ப்ரொவைடர். ஓகே, Control-C, startup using OAuth provider. ஓகே, அதாவது அதுக்கு மை OAuth ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேமு. ஜஸ்ட் அந்த கிளாஸை எடுத்து அந்த நேம் கிளியராக எல்லாமே ஒரே நேமாக வேணால் சிம்பிளாக போட்டாச்சு.
ஓகே, ஸோ இது என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஷோ பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ் ப்ரிவ்யூ சேஞ்சஸ். ஓகே, ஜஸ்ட் நாம் இதை தனியாக கீழே அசைன் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக போட்டு அவங்க மொத்தமாக இந்த மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோட பெஸ்ட் கோடிங் அப்ரோச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அதை யூஸ் பண்ணிட்டோம். ஒன்றே ஒன்று பண்ணால் போதும். அது என்ன, ஏபிபி டாட் யூஸ் OAuth bearer authentication new OAuth bearer authentication options. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்டார்ட் அப் பைப்லைன் ரெடி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு வேண்டிய பேராமீட்டர் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஸோ இந்த சர்வரை கால் பண்ணிங்கன்னா நமக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். அந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகிறது என்ன ஜென்ரேட் ஆகணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். அது வந்து ஜென்ரேட் ஆகும் போதே யூசர் இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். பட் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து என்ன ரோல் என்ன நேம் என்னன்றதை நீங்கள் ப்ராப்பராக கோட் எழுதி பண்ணியிருக்கணும். நான் சிம்பிள்ன்றதுனால இப்படி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆத்தென்டிகேஷன் டைப் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட யூசேஜை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கால் பண்ணும்போது தெரிஞ்சிடும். மீதி எல்லாமே WebAPI பைப்லைன் தான். நம்ம ஸ்டார்ட் அப் பைப்லைனை உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 லைன் 2 3 லைன் 4 5 6 லைன். இது வந்து OAuthக்காக இதை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஓவினில் WebAPI கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக இந்த 2 லைன் போட்டிருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கஸ்டம் கண்ட்ரோலரில் ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் கண்ட்ரோலர். நம்ம ப்ரொவைடரில் ஆத்தென்டிகேஷனில் வேலிடேட் பண்ணிட்டோம் பிளாங்க் ஐடியில். கிராண்ட் ரிசோர்ஸ் ஓனர் கிரெடென்ஷியல் இதில் வந்து என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டுன்றதை ஒரு ஐடென்டிட்டியில் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி அந்த ஐடென்டிட்டியை வேலிடேட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். நான் ரன் பண்ணுறேன் அப்ளிகேஷன். ஓ, the behavior of the staff followed by one or more characters parameters. ஓகே, ஸ்லாஷ்ல ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, மை மிஸ்டேக், மை பேட். ஓகே, ஸோ என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அகைன் நான் ஃபிட்லரில் போகிறேன், சேம் ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறேன், எக்ஸிக்யூட். ஓகே, ரெஸ்பான்ஸ் இப்பயும் வருது, ப்ராப்ளமே இல்லை, பர்ஃபெக்ட். இப்போ எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஆத்தரைஸ்ன்னு கொடுக்குறேன். ஆத்தரைஸ் அதுலேயும் வந்து பர்டிகுலராக நான் ரோல் சொல்லலாம், என்ன ரோல்லாம் வரலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் இப்போ நான் அதை பண்ணல, ஜஸ்ட் ஆத்தரைஸ் மட்டும் கொடுக்குறேன். ரோல் வந்து நான் அட்மின் கொடுத்தேன்னா அட்மின் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அந்த ரோல் வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவேன். யூசர் கிரியேட் பண்ணும்போது என்ன ரோலில் கிரியேட் பண்ண போகிறேன்ட்டு நான் இங்கே ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் நார்மலாக இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் போட்டு வேலிடாக ரோல்லாம் செக் பண்ணி என்ன பண்ணமோ அதை நீங்கள் பண்ண உங்கள் பிஸ்னஸ் ரூலை வச்சு பண்ணுங்கள். பட் இந்த ரோலுக்கு தான் அங்கே நான் டிஃபைன் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நான் ஆத்தரைஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் சர்வீஸை ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் 401 ஏன்னா அன்ஆத்தரைஸ்ட். ஸோ இப்போ நான் ஆத்தரைஸ் பண்ணி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு டோக்கன் எடுக்கணும். டோக்கன் வேலிட் டோக்கன் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னா, நான் டோக்கனுக்குன்னு ஒரு பாத் கொடுத்துருக்கேன், கெட் டோக்கன். இந்த கெட் டோக்கனை கால் பண்ணுறேன். அது WebAPI பைப்லைன்லாம் இல்லை, டைரெக்டாக என் பாயிண்ட். எக்ஸிக்யூட். ஓ, 404 இல்லை 400 மீன்ஸ் இருக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு பேடாக இருக்கு, பேட் ரிக்வெஸ்ட். ஓகே, கரெக்ட். ஏன்னா பேட் டைப், ஏன்னா நான் கிராண்ட் டைப்பை ப்ராப்பராக ஸ்பெசிஃபை பண்ணல. கிராண்ட் அண்டர்ஸ்கோர் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நான் என் கிராண்ட் டைப் வந்து பாஸ்வேர்டாக இருக்கிறதுனால தான் நான் இதை ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிராண்ட் டைப் வந்து எதை பேஸ் பண்ணி அனுப்புகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி எழுதுவீங்க. பாஸ்வேர்டு போட்டேன். நெக்ஸ்ட்டு ஆம்பர்சன் ஆஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு, நான் என்னோட யூசர் நேம் ஆம்பர்சன் ஆஃப்
password equal to my password கொடுத்து சென்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சக்ஸஸ். ஸோ இந்த வாட்டி என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட டேட்டா எனக்கு வந்துடுச்சு. என்னோட டோக்கன் வந்து ரால பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டோக்கன் வந்திருக்கும். இது நார்மலாக டிஃப்ரெண்ட் கிளைண்ட் அப்ளிகேஷனில் பண்ணலாம், பட் ஃபிட்லர் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அதில் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட டோக்கன் இருக்குது. அந்த டோக்கன் வந்து 1 hour வேலிடு. அதே ஏபிஐ கஸ்டமருக்கு போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பேசிக் அத்தன்டிகேஷன் இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எரர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ஆத்தரைசேஷன் பியரர் டோக்கன் அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். இதை தான் நான் வந்து அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், பியரர் யூஸ் பண்ணுறேன்ட்டு. பியரர் என்னோட மொத்த டோக்கனையும் அனுப்புகிறேன், எக்ஸிக்யூட். ஸோ வேலிட் டோக்கன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பியரர் டோக்கன் போயிட்டு ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டோக்கன் வந்து நெக்ஸ்ட்டு 1 hour வேலிடாக இருக்கும் நம்ம கொடுத்த மாதிரி. இந்த டியை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இன்வேலிட் டோக்கனு அனுப்புகிறேன், எனக்கு அன்ஆத்தரைஸ்டுன்னு வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் எப்படி இந்த ரோல் டிஃபைன் பண்ணி இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த ரோல் தான் எனக்கு வேணும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கோடிங்கில் எழுதலாம். அதை நம்ம ஆல்ரெடி பேசிக் ஆத்தன்டிகேஷனில் பார்த்த மாதிரி நீங்கள் ரோல் பேஸ் செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்தமே. OAuth சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒரு 3 லைனு, ஓவினில் WebAPI இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 லைனு, ப்ளஸ் உங்களோட ஆத்தன்டிகேஷன் ப்ரொவைடரில் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 லைனு தேவைப்படும், ஆத்தன்டிகேஷனுக்கு ஒரு லைனு, மற்றபடி டைரெக்டாக உங்களோட WebAPI தான். பட் மொத்தமே லைன் கம்மியாக இருந்தாலும் இந்த startup.cs-ஓட கிளாஸோட பர்பஸ் என்ன, இதில் இந்த கான்ஃபிகரேஷன் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம், ஓவின்னா என்ன, OAuthனா என்ன, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதெல்லாமே நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான். இதில் கொஞ்சம் இனிஷியலாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த பேசிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மீதியெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் வந்து டோக்கன் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன். WebAPIக்கு இப்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூர் பண்ணுறாங்க. தேங்க்யூ கைஸ்.